செங்கத்தில் அவலம். காலை 9:30 ஆகியும் திறக்கப்படாத அரசு பள்ளி வராண்டாவில் காத்திருந்த மாணவர்கள். ஜூலை 17, 2026. வணக்கம். நன்னன் ஆண்ட பூமியின் யூடியூப் செய்திகள் வாசிப்பது சமூக ஆர்வலர் மற்றும் விவசாயி செசர்மா செல்வசேகர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள மேல்செங்கம் துரிஞ்சாபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 9 முதல் 30 மணி கடந்தும் பள்ளி வகுப்பறைகள் பூட்டப்பட்டு கிடந்த அவலம் அரங்கேறியுள்ளது. அந்த வழியாக வந்த சமூக ஆர்வலர் பள்ளி திறக்கப்படாத நிலையில் பள்ளிக்கு வந்த குழந்தைகள் அனைவரும் வகுப்பறை வராண்டாவில் விளையாடிக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இது குறித்து அங்கிருந்த குழந்தைகளிடம் கேட்டபோது ஆசிரியர்கள் யாரும் இன்னும் வரவில்லை, அவர்கள் வந்தால்தான் பூட்டை திறப்பார்கள் என்று குழந்தைகள் வெகுளியாக பதிலளித்துள்ளனர். இதனை அவர் புகைப்படம் மற்றும் வீடியோவாக பதிவு செய்தார். அப்போது அங்கு வந்த பள்ளி மேலாண்மை குழுவின் FSMC தற்காலிக ஆசிரியர் ஒருவர், எதற்காக வீடியோ எடுக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பக்கத்து தெருவில் நடந்த ஒரு துக்க நிகழ்வில் பங்கேற்றுக் கொண்டிருந்த பள்ளி தலைமை ஆசிரியர் உடனடியாக பள்ளிக்கு விரைந்து வந்தார். அப்போது அங்கு எத்தனை ஆசிரியர்கள் பணியாற்றுகிறார்கள் என்று சமூக ஆர்வலர் கேட்டதற்கு, பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியர், 5 நிரந்தர ஆசிரியர்கள் மற்றும் 2 SMC தற்காலிக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்று தலைமை ஆசிரியர் குறிப்பிட்டார். இத்தனை பேர் இருந்தும் ஏன் காலை 9:30 மணி வரை பள்ளி திறக்கப்படவில்லை என்று விளக்கம் கேட்கப்பட்டது. ஆனால் அதற்கு தலைமை ஆசிரியரிடமிருந்து முறையான பதில் வரவில்லை. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பெற்றோர்களிடமும் சமூக ஆர்வலர் கேள்விகளை எழுப்பினார். அதற்கு அந்த பெற்றோர்கள், நாங்கள் சொன்னால் இவர்கள் கேட்பார்களா என்று மிகுந்த ஏமாற்றத்துடனும் வெகுளியான வார்த்தைகளிலும் பதிலளித்தனர். உடனே பிள்ளைகளின் கல்வி உரிமைகளுக்காக பெற்றோர்கள் தைரியமாக குரல் கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சில விழிப்புணர்வு அறிவுரைகளை சமூக ஆர்வலர் வழங்கினார். மேலும் பள்ளி நிர்வாகத்தை முறையாக நடத்த வேண்டும் என்று தலைமை ஆசிரியருக்கும் அறிவுறுத்தப்பட்டது. அரசு பள்ளிகளில் இதுபோன்ற அலட்சிய போக்கு நீடிக்க கூடாது என்றும், மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தாமதமாக வந்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மீது துறை ரீதியான கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி சமூக ஆர்வலர்களும் விவசாயிகளும் பொதுமக்களும் பெற்றோர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்னும் ஸ்கூல் திறக்கலையா? ஏன் சாவி ஆட்டுக்குது? எத்தனை மணிக்கு வருவார்? இன்னும் கேட்டு ஸ்கூல் திறக்கணுமே, டைம் 9 மணி ஆயிடுச்சு இல்லை? ஏன் ஸ்கூல் திறக்கணும்? சார் வந்தால் தான் திறப்பாரா? ஹெட் மாஸ்டர் யாரு? ஸ்கூல் திறக்காதுக்குது இல்லடாமா, அதனால. சரிம்மா, சரி. வர அப்படிங்களா? நீங்கள் சரிங்களா? ஸ்டாப் யார் எங்கே இருக்கார் ஹெட் மாஸ்டர்? சரி இருட்டு விடுங்க. இல்லை, டைம் ஆச்சு, இந்த கிளாஸ் மொத்தமும் திறக்காது இருக்குது. வணக்கம்மா. நீங்கள் ஹெட் மாஸ்டர் நீங்கண்ணா? இல்லை, ஸ்கூல் இன்னும் திறக்காது இருக்குது, டைம் 9:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இல்லை, அதுதான் டிவி ரூமு. இது பசங்கள்லாம் வெளியவே இருக்காங்க. பசங்களை கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க? இல்லை, டைம் 9:30. பசங்க கேட்டதுனால வாத்தியார் வந்து சாவி திறந்தோட தான் கிளாஸ் உள்ள போக முடியும் அங்கே சொல்கிறாங்க. அதுவும் டிவி ரூம் தானா? இவங்க தான் ஹெட் மாஸ்டரா? மேடம், உங்கள் நேம்னா? சரி. அவங்க பிடிஎஸ் நான் சொல்றேங்க, அவங்க 2 பேர் SMC, நான் ரெகுலர் டீச்சரு. 2 பேர் டெத்துக்கு போயிட்டு அவங்க குளிச்சுட்டு இப்போ வந்துருவாங்க. ஆமாங்க, டெத்து பக்கத்து வீட்டில் இருக்கும்போது எப்படி நாங்கள் பள்ளி தான் முக்கியம், பாடம் தான் முக்கியம். டெத்து பக்கத்து இருக்குங்க. எந்த ஆசிரியரும் இன்னும் பசங்க பள்ளி பாடம் முக்கியம், அவன் லைஃப் முக்கியம். ஏற்ற மாதிரி பண்ணுங்க. ஹெட் மாஸ்டர் நீங்கள் ஹெட் மாஸ்டர்னு நான் தெரியல, உங்களை பார்த்தேன், அதனால தான் கேட்குறேன். உங்களுக்கு கொடுக்குற சம்பளம்னா 7,000 கொடுக்குறாங்களா இல்லை 15,000 கொடுக்குறாங்களா? வீட்டில் எவ்வளோ கொடுக்குறாங்க? நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க.
பிடிஏ ஸ்டாஃப்னு நான் சொல்ல, ரெகுலர் ஸ்டாஃப்னு ஆள் வரல, அதனால தானே கேக்குது. ரெகுலர் HMM இருக்கும்போது நமக்கு அம்மா 5 பேர் ஸ்டாப் பண்றீங்க, 5 பேர்ல இங்க யாரு இருக்காங்க? இப்போ டைம் 9 ஆச்சு, இன்னும் ஒருத்தர் கூட வரல. என்ன வேலை சொல்லுங்க? ஒரு ஹெட் மாஸ்டர் சொல்றாங்க முன்னாடி தான் வருவாங்க, 8 மணிக்கு இருமா 8 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க பசங்க. 8 ஆயிடுச்சு, 9 ஆயிடுச்சு, இன்னும் ஸ்கூல் திறக்காத, வாத்தியார் வராதா, அப்புறம் இந்த ஸ்கூல்ல பிடிஏ தலைவர் கண்டுக்கலையா? அந்த பிடிஏ தலைவர் யாருங்க? எஸ்எம் தலைவர் யாரா? பாரதியா? நம்பர் கொடுங்க. செல்லு இருக்குதாம்மா? ஆமா, ஸ்டாஃப் அதை தான் போட்டு வந்தீங்க, அவங்க நம்பர் வச்சுக்கிட்டு லேடிஸ் தானே. என்ன ஒரு 8 ஆகுது, ஏமா நீலாம் கேட்கறதுல லோக்கல்ல 9 ஆயிடுச்சு. நீங்க என்னத்த கேட்கறதுல என்னம்மா கேள்வி இது? உங்க ஊர் பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க தானே படிக்கிறாங்க, நீங்க கேட்காம யார் கேட்பாங்க? அவங்க இருக்கிறாங்களா? இப்ப கேட்க மாட்டாங்களா? என்னம்மா கேள்வி இது? மத்த நல்லா கேளுங்க. சரி, டெத் விட்டுருங்க. ஹெட்மாஸ்டர் சொந்தக்காரர் டெத்துக்கு 9 ஆயிடுச்சு, இன்னும் ரெகுலர் ஸ்டாஃப் வரலன்னு நீங்க பேரண்ட் கேட்கல. டேரக்டர் சங்க படி 9 ஆயிடுச்சு, இன்னும் ஒரே வாத்தியார் கூட வரல. பிடிஏல ஒர்க் பண்ண 2 பேர் தான் வந்திருக்காங்க. நீங்க உடனே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தப்பு மாட்டேன். இல்ல, இப்ப நீங்க டைம் என்ன ஆகுது பாருங்க. அப்படி இல்லம்மா, ஆர்டர் பண்ணல.